வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். ஸோ இத்தனை நாளாக நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எம்மியாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்காண்டின எக்ஸ்க்ளூசிவான வீடியோ பார்க்கலாம். ஸோ கிறிஸ்பியாக கோபி 65 எப்படி செய்யணுங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாகவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் நிறைய புழு இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ மசாலாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குருமிளகு பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சின்ன சீரக பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகா வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூனும் ஃபுட் கலர் அரை டீஸ்பூனும் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இஞ்சி பூடு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், பர்ஃபெக்டாக நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிடலாம் கடையில் செய்கிற மாதிரியே. ஸோ முதல்ல காலிஃப்ளவரை நல்லா மீடியம் சைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா நொறுங்கி போயிடும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்நீரில் ஒரு நிமிஷம் நல்லா டிப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா பொடிகளையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். ஸோ காரத்துக்கு நம்ம குருமிளகு பொடி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் அது எண்ணெயில் பிரிஞ்சு தான் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே மோஸ்ட்லி பவுடராகவும் பேஸ்ட்டாகவுமே ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்லா மசாலா ஒட்டி வரும். சோள மாவு சேர்க்கறதுனால முறுவலாக வரும். ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு லைட்டாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி கலந்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு போயிடும். ஸோ இன்கேஸ் தெரியாமல் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கடலை மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம், தப்பில்லை. ஸோ இப்போ நல்லாவே எல்லா பீசஸ்லேயுமே மசாலா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாக எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஸோ நல்லா காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறதுனால நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். தண்டு பகுதியும் ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால அதுவும் நல்லா வேகணும். ஸோ ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 2 பக்கமும் பெரட்டி போட்டு வேக வைங்க. ஸோ நல்லா வெந்துருச்சு. எல்லா பீசஸையும் இதே மாதிரி நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸ்பைசியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், மசாலா கூட அப்படியே ஒட்டி தான் இருக்குது, எதுவுமே பிரிஞ்சு வராது. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ் இது. நம்ம மோஸ்ட்லி இதை எக்ஸிபிஷன்ஸ்லேயும் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்லேயும் விரும்பி சாப்பிட்ருப்போம். வீட்லேயும் அதே மாதிரி நம்மளாலையும் தயார் செய்ய முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.